Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஜெனிஃபர் அத்தியாயம் 35. மாரட்டியை வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் ஜெனிஃபர். வாழ்க்கையில் எல்லா சுகமும் கிடைத்துவிட்ட மாதிரி சொல்கிறீர்கள், ஆனால் அபாயம் நிறைந்த வாழ்க்கை அல்லவா இது? இதில் நீங்கள் என்ன சந்தோஷம் காண முடியும் என்றாள். அவனுடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு ஆர்வமாயிருந்தது. சொல்கிறேன் கேள் என்றான் மாரட்டி. அவன் அதுவரை காத்து வந்த மௌனம் தகர்ந்து சரிந்தது. வார்த்தைகளும் வாக்கியங்களும் நம்பிக்கைகளும் ஆசைகளும் தாபங்களும் எத்தனையோ வருடங்களாக அவன் மனத்தின் ஆழத்தில் புதைந்து கிடந்தவையெல்லாம் பீரிட்டு கொண்டு கொட்டின. தன் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள ஒருத்தர் வர வேண்டும் என்று தான் இவ்வளவு காலமும் காத்திருந்த மாதிரி சொன்னான். என் அப்பா ஒரு கொக்கோ கோலா புட்டி. ஜெனிஃபர் திகைத்தாள். எனது கொக்கோ கோலா புட்டியா? ஆமாம், உலகத்தில் கோடிக்கணக்கான கொக்கோ கோலா புட்டிகள் இருக்கிறது. அவைகளுக்குள் வித்தியாசம் உண்டா? தனித்தன்மை உண்டா? ஒன்றைப் போலத்தான் ஒன்று. அதுபோல கோடிக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் என் அப்பாவும் ஒருத்தர். அவர் ஒரு செருப்பு தொழிலாளி. விரல்களின் எலும்பு ஒடிய உழைத்தார். குடும்பத்துக்கு உணவு சம்பாதித்து போட தேய்ந்தார். கதைகளில் சொல்வார்கள், ஏழ்மையிலும் ஏதோ உயர்வுகள் இருக்கிறது என்று. அதெல்லாம் சும்மா. அசல் வாழ்க்கையில் நாற்றம் எடுத்து அறைகள், எலிகள், கரப்பான் பூச்சிகள், மட்டமான உணவு, அதுவும் முழு வயிற்றுக்கு கிடைக்காது. நான் சின்ன பையனாக இருந்தபோது 2 காசு சம்பாதிப்பதற்காக யார் என்ன வேலை கொடுத்தாலும் செய்தேன். பணக்காரர்கள் போகச் செல்லும் இடத்துக்கு ஓடுவேன். காப்பியும் சுருட்டும் வாங்கி தருவேன். பெண்கள் வேண்டும் என்று கேட்டால் கூட்டி வந்து கொடுப்பேன். உயிரை பிடித்து வைத்துக் கொள்வதற்காக எதையும் செய்தேன். ஜெனிஃபர் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். மாரட்டி தொடர்ந்தான். ஒரு முறை மெக்சிகோ நகரில் அலைந்து கொண்டிருந்தேன். கையில் ஒரு பைசா கிடையாது. பசி வயிற்றை கிள்ளியது. அப்போது ஒரு பெண் என்னை தன்னுடன் ஹோட்டலுக்கு வரும்படி கூப்பிட்டாள். டின்னர் சாப்பிடலாம் என்றாள். போனேன். சாப்பாட்டின் முடிவில் ஒரு பிரம்மாண்டமான கேக் கொண்டு வந்து வைத்தார்கள். ஆளுக்கு ஒரு பெரிய துண்டு வெட்டி தந்தார்கள். அப்போதுதான் ஒரு தகவல் தெரிந்தது. அதாவது, ஒரு சிறுகளி மண் பொம்மை, சுட்ட பொம்மை அந்த கேக்கிற்குள் வைத்திருப்பார்களாம். அது இருக்கிற கேக் துண்டு யாருக்கு வருகிறதோ அவர்கள்தான் அங்கே சாப்பிட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு டின்னர் செலவு மொத்தத்தை கொடுக்க வேண்டுமாம். அங்கே அப்படி ஒரு வழக்கம் என்று அறிவித்தார்கள். அந்த களிமண் பொம்மை என்னிடம் வந்துவிட்டது. ஜெனிஃபர் திகைப்புடன் கேட்டுக்கொண்டிருக்க மாரட்டி சொன்னான். என்ன செய்ய? என்னிடம் பைசா கிடையாது. நல்ல வேளை யாரும் பார்க்கல. ஆகவே எவருக்கும் தெரியாமல் அதை வாயில் போட்டுக்கொண்டு கடித்து விழுங்கிவிட்டேன். வறுமை 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 கொடியது தான், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் உலகத்தில் எவ்வளவோ பேர் சிறு வயதில் ஏழையாகத்தான் இருந்திருக்கிறார்கள். எல்லாருமா உங்களைப் போல இப்படிப்பட்ட வாழ்க்கையை... அவன் குறுக்கிட்டு, என்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு குழப்பாதே என்றான். அவன் குரலில் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் இருந்தன. நான் தான். நான் யார் என்று எனக்கு தெரியும். நீ யார் என்று உனக்கு தெரியுமா? தெரியும் என்று தான் நினைக்கிறேன். அவள் கண்களை விட்டு தன் கண்களை அவன் அகற்றவே இல்லை. என்னிடம் விளையாட்டு எதுவும் வைத்துக் கொள்ளாதே ஜெனிஃபர், ஒருபோதும் வைத்துக் கொள்ளாதே என்றான். தன் சக்தி அனைத்தையும் இழந்து விட்டதாக அவளுக்கு தோன்றியது. அவர்களுக்கிடையே முன்பு நடந்ததெல்லாம் பழங்கதையாக மறைந்து விட்டதை உணர்ந்தாள். விருந்து முடியும் தருணம் மாரட்டி சொன்னான். பாத்தியா, மறந்தே போனேன். உனக்கு ஒரு கேஸ் வந்திருக்கிறது. முகத்தில் பளிரென்று அறை வாங்கிய மாதிரி இருந்தது அவளுக்கு. மாரட்டியை வெறுத்து நோக்கி, என்ன கேஸ் என்றான். என் பசங்களில் ஒருவனை பற்றித்தான். வாஸ்கோ என்று பெயர் ஒரு போலீஸ்காரனை கொன்று விட்டானாம். அதற்காக கைது செய்திருக்கிறார்கள். நீதான் அவனுக்காக ஆஜராக வேண்டும். ஜெனிஃபருக்கு கோபம் வந்தது. தன்னை இப்படி பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறானே என்று நெஞ்சில் வேதனை ஏற்பட்டது. எதையும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் அமைதியாக சொன்னான். சாரி, முன்னே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனே, நான் உங்கள் சிநேகிதர்களின் விவகாரங்களில் சிக்கிக்கொள்வதற்கில்லை. அவன் மிதப்பாக சிரித்தான். ஜெனிஃபர், சிங்கக்குட்டியின் கதை தெரியுமா? ரொம்ப சின்ன குட்டி. ஒரு நாள் முதல் தடவையாக தாயை விட்டு தண்ணீர் குடிப்பதற்கு தனியே போயிற்று. ஒரு கொரில்லா குரங்கு வந்து அதை மோதி தள்ளியது. எழுந்து சமாளிப்பதற்குள் ஒரு பெரிய சிறுத்தை வந்து அதை தாக்கி அடித்து விட்டு சென்றது. தபதபென்று யானை கூட்டம் அதை வந்து மிதித்தது. அந்த குட்டி சிங்கம் குற்றுயிரும் கொலை உயிரமாய் தாயிடம் ஓடோடி வந்து, அம்மா அம்மா, அங்கே ஒரு பெரிய காடு இருக்குதம்மா, என்னை காப்பாற்று என்று அழுத்துதான். அவன் பேச்சு அவளுக்கு புரிந்தது. அவனுக்கும் அவளுக்கும் இடையே நீண்ட நேரம் மௌனம் நிலவியது. உண்மைதான், ஒரு பெரிய காடு இருப்பது உண்மைதான் என்று நினைத்து கொண்டாள் ஜெனிஃபர். ஆனால் அந்த காட்டுக்கு வெளியே விளிம்பில் தான் இத்தனை காலமும் அவள் நின்றிருக்கிறாள். விரும்பினால் எந்த நிமிடமும் அங்கிருந்து ஓடிவிடுவதற்கு சுதந்திரம் பெற்றிருந்தாள். அவளுக்கென்று சில கொள்கைகள் வைத்திருந்தாள். அவைகளின் படிதான் வழக்குகளை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் இன்று மாரட்டி அதையெல்லாம் மாற்றுகிறானே. அவனுடைய காடு இது. இந்த காட்டை பற்றி ஜென்னிஃபருக்கு பயமாயிருந்தது. இதிலே போய் மாட்டிக்கொள்வது பயமாயிருந்தது. இருந்தாலும்
மாலட்டி தனக்காக எவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறான். குழந்தை ஜோசஃபை காப்பாற்றி தந்தானே, அதோடு ஒப்பிடும்போது அவன் கேட்கும் உதவி மிகச் சிறியது தான். இந்த ஒரு தடவை மட்டும் மாலட்டிக்கு உதவி செய்வோம் என்று நினைத்து கொண்டான். வாஸ்கோவின் வழக்கை நான் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்றாள் ஜெனிஃபர் துப்பறியும் நிபுணர் கென்னத்திடம். அவரால் அதை நம்பவே இயலவில்லை. ஜெனிஃபர், அவன் பயங்கர கும்பலை சேர்ந்தாள். மாலட்டியின் அடியாள்கள் ஒருவன். இந்த மாதிரி கட்சிக்காரர்களை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இந்த கட்சிக்காரனை ஏற்றுக்கொள்கிறோம். ஜெனிஃபர், இந்த கும்பலில் போய் மாட்டிக்கொள்வது நமக்கு நல்லதில்லை. தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க எல்லாருக்கும் உரிமை உண்டு, அதுபோல வாஸ்கோவுக்கும் உண்டு என்றாள் ஜெனிஃபர். ஆனால் அந்த சொற்கள் போலியாக ஒலிப்பது அவளுக்கே புரிந்தது. இதை நான் அனுமதிக்க முடியாது என்றார் கென்னத். இது என் அலுவலகம், இங்கே நான் தான் முடிவெடுப்பேன் என்றாள் ஜெனிஃபர். கென்னத்தின் ஆச்சரியமும் அவர் நெஞ்சும் புண்படுவதும் அவருடைய கண்களில் வெளிப்படுவது அவளுக்கு தெரிந்தது. கென்னத் அலுவலகத்தை விட்டு வெளியே நடந்தார். அவரை திரும்ப கூப்பிட்டு நிலைமையை விளக்கலாம் என்று ஜெனிஃபர் ஒரு கணம் எண்ணினாள். ஆனால் என்னவென்று விளக்குவது அவளுக்கே விளங்காமல் இருக்கிறதே. எல்லா கட்சிக்காரரையும் போல இந்த வாஸ்கோவும் ஒரு கட்சிக்காரன் என்றே நினைக்க முயன்றாள் ஜெனிஃபர். கொலை குற்றம் சாட்டப்பட்ட சில பேருக்காக அவள் இதற்கு முன்னும் ஆஜரானதுண்டு. ஆனால் வாஸ்கோ அவர்களைப் போல இருக்கவில்லை. திட்டமிட்டு பயங்கர செயல்கள் செய்யும் ஒரு கும்பலின் உறுப்பினர் அவன். நாட்டுக்கு கோடானு கோடி டாலர் செலவு வைக்கும் கும்பல் அது. தன்னை காத்துக்கொள்வதற்காக எந்த கொலையையும் செய்ய அஞ்சாத கும்பல். அதிலே ஒருவன் இந்த வாஸ்கோ. அவனுக்கு எதிரான சாட்சியம் மிக வலுவாக இருந்தது. ஒரு கடைக்குள் புகுந்து துப்பாக்கி முனையில் கொள்ளையடிக்க முயன்ற போது அவன் பிடிபட்டிருந்தான். அவனை பிடிக்க முயன்ற ஒரு போலீஸ்காரரை கொலை செய்திருக்கிறான். அவனுக்காக ஜெனிஃபர் ஆஜராகப் போகும் செய்தி எல்லா பத்திரிகையிலும் வெளிவந்தது. ஜெனிஃபரிடம் மிகுந்த மதிப்பை வைத்திருந்த ஒரு நீதிபதி அவளுக்கு ஃபோன் செய்து, அந்த செய்தி உண்மைதானா ஜெனிஃபர் என்று கேட்டார். அவர் கேள்வியின் அர்த்தம் புரிந்தது அவளுக்கு. ஆமாம் சார் என்றாள். சிறிது மௌனத்துக்கு பிறகு அவர், அவன் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியும்ல என்றார். ஆமாம் தெரியும். நீ ஆபத்தான இடத்துல நுழையிறாய் ஜெனிஃபர். அப்படி ஒன்றும் இல்லை, ஒரு சிநேகிதருக்கு உதவி செய்வதற்காக. ஓஹோ, ஜாக்கிரதையாயிரு என்றார் நீதிபதி. நிச்சயமா என்று உறுதி கூறினாள் அவள். பொதுவாக அவருடன் பேச நேரிடும் போது அவளை ஹோட்டலுக்கு விருந்துண்ண வரும்படி கூப்பிடுவது அவர் வழக்கம். இந்த முறை அவர் கூப்பிடவில்லை என்பது ஜெனிஃபருக்கு ஞாபகம் வந்தது. ஜெனிஃபரின் உதவியாளர்கள் எல்லா தகவல்களும் சேகரித்து வந்து தந்தார்கள். அவைகளை பார்த்தபோது இந்த வழக்கில் ஜெயிக்கவே முடியாது என்று ஜெனிஃபருக்கு தோன்றியது. கொலையில் ஈடுபட்டிருந்த சமயம் கையும் களவுமாக பிடிபட்டிருந்தான் வாஸ்கோ. சந்தர்ப்பவசத்தால் அதெல்லாம் நடந்துவிட்டது என்றும் சொல்ல முடியாது. அத்துடன் கொலை செய்யப்பட்டிருப்பவர் ஒரு போலீஸ்காரர் என்னும் போது ஜூரர்களின் உள்ளங்கள் உணர்ச்சி வசப்படுவது வழக்கம். கென்னத்திடம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று வேலைகளை ஒப்படைத்தாள். அவர் ஒன்றும் சொல்லவில்லை. இதெல்லாம் அவருக்கு சம்மதமில்லை என்பதை அவர் முகம் காட்டியது. ஜெனிஃபருக்கு வருத்தமாக இருந்தது. மாரட்டிக்காக ஒரு வழக்கை ஏற்றுக்கொள்வது இதுதான் கடைசி தடவை என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். ஃபோன் மணி அடித்தது. எடுத்தாள். மாரட்டி தான். என்ன டார்லிங், உன்னை பார்க்க துடிக்கிறேன். 6 மணிக்குள்ளே என்ன வந்து பார் என்றான். அவன் சொற்கள் காதில் விழும்போதே அவன் கைகள் தன்னை தழுவது போல் இருந்தது. அவன் உடலும் தன் உடலும் ஒட்டிக்கொள்வது போல் உணர்ந்தான். வருகிறேன் என்றாள். இனிமேல் அவனுக்காக எதுவும் செய்வதில்லை என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட உறுதிமொழி துறந்தே போயிற்று. வாஸ்கோவின் வழக்கு 10 நாள் நடந்தது. அரசாங்க வக்கீல் டிசில்வாவும் ஜெனிஃபரும் மீண்டும் பகிரங்கமாக மோதிக்கொண்டு நின்றார்கள். ஆகவே பத்திரிகை நிருபர்கள் கோர்ட் நிறைய குழுமியிருந்தார்கள். டிசில்வா தன் தரப்பை பலமாக அமைத்திருந்தார். வேண்டுமென்றே எதையும் ஓங்கி அடித்து சொல்லாமல் அடக்கி வாசித்த ஜூரர்களின் மனத்தை கவர்ந்தார். அவர் சொன்ன முறையில் சின்ன விஷயத்தை கூட மாபெரும் பயங்கரமாக அவர்கள் கற்பனை செய்து கொண்டார்கள். ஜெனிஃபர் குறுக்கே எதுவும் பேசாமல் எல்லா சாட்சியங்களையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். வழக்கின் கடைசி தினத்தன்று தான் துருப்புச் சீட்டை போட்டாள். வக்கீல்கள் உலகில் ஒரு பழமொழி உண்டு, உன் கட்சி பலவீனமாயிருந்தால் எதிர்க்கட்சியை கூண்டிலேற்று என்று. அதைத்தான் ஜெனிஃபர் செய்தாள். வாஸ்கோவுக்கு சாதகமாக எதுவும் இல்லாததால் கொலை செய்யப்பட்ட போலீஸ்காரர் மீது அவதூறு பொழிந்தாள். இறந்து போனவரை பற்றி எல்லா விவரங்களையும் கென்னத் சேகரித்து தந்திருந்தார். அந்த போலீஸ்காரர் அப்படியொன்றும் பத்தரை மாற்று தங்கமல்ல என்று தெரிந்தது. 20 வருஷ சர்வீஸ் அவருக்கு தேவையில்லாமல் வன்முறை உபயோகித்தார் என்று 3 தடவை அவரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார். ஒரு முறை நிராயுதபாணியான ஒருவனை வெறும் சந்தேகத்தின் பேரில் துப்பாக்கியால் சுட்டு கிட்டத்தட்ட அவன் செத்தே போகும்படி பண்ணிவிட்டிருந்தார். இன்னொரு முறை ஒரு மதுபான கடையில் ஒரு குடிகாரனை அடித்து நொறுக்கியிருந்தார். வேறொரு முறை ஏதோ ஒரு குடும்ப தகராறில் ஒரு ஆளை அடித்து உதைத்து ஆஸ்பத்திரிக்கு போகும்படி பண்ணியிருந்தார். இதெல்லாம் 20 வருட காலத்தில் விட்டு நடந்தவை. ஆனால் தொடர்ச்சியாக இடைவிடாமல் நடந்த மாதிரி ஜெனிஃபர் வர்ணித்தாள். இதற்காக ஏகப்பட்ட சாட்சியங்களை தெரிவித்த சாட்சியம் சொல்ல வைத்தாள். டிசில்வாவினால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஜூரர் பெருமக்களே, இங்கே வழக்கு இறந்து போன போலீஸ் ஆஃபீஸரை பற்றியதல்ல, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வாஸ்கோவினால் அதைத்தான் நீங்கள்
இந்த வாஸ்கோவினால். அதைத்தான் நீங்கள் மனத்தில் கொள்ள வேண்டும் என்று மட்டுமே கூற முடிந்தது. ஆனால் தன் கட்சி தோற்றுவிட்டது என்று அப்போதே அவருக்கு தெரிந்துவிட்டது. வாஸ்கோ எவ்வளவு மட்டமான ஆளோ அதே அளவுக்கு மட்டமான ஆள்தான் இறந்து போன போலீஸ்காரரும் என்ற எண்ணத்தை ஜூரர்களின் மனத்தில் பதிய வைத்து விட்டாள் ஜெனிஃபர். ஒரு குற்றவாளியை பிடிக்கும் உன்னதமான பணியில் உயிர் துறந்தவர் அந்த போலீஸ்காரர் என்பதே ஜூரர்கள் மறந்துவிட்டார்கள். விளைவு, வாஸ்கோ மரண தண்டையில் இருந்து தப்பிவிட்டான். டிசில்வாவுக்கு பலமான அடி. ஜெனிஃபருக்கு மற்றும் ஒரு வெற்றி என்று பத்திரிகைகள் புகழ் பாடின. வெற்றியை கொண்டாடி ஜெனிஃபருக்கு விருந்து வைத்தான் மாரட்டி. வெள்ளையும் சிவப்புமான ஒரு பெட்டியை அவளுக்கு பரிசளித்தான். திறந்தாள். ஒரு பெரிய வைர நெக்லஸ் ஜொலித்தது. தொடரும்.